நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த 7வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடி உம்மை நாடி நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. இந்த ஆராதனையில் நீர் எங்களோடு இடைப்படுங்க. வர வேண்டிய தம்முடைய பிள்ளைகளை துரிதப்படுத்தி கூட்டி சேருங்கப்பா. இந்த ஆராதனையில் வருகிற ஒவ்வொருவரும் உம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும், உடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். யாரும் வெறுமையாக திரும்பி போகக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் வந்தவர்கள் வந்த வண்ணமாய் அல்ல, நிறையா தேவைகளோடு போராட்டங்களோடு பலவித சூழ்நிலையில் நாங்கள் வந்திருக்கலாம். எங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடத்துகிறவர் அல்லவா. இந்த ஆராதனையில் நீங்கள் எங்கள் கூட பேசுங்க, நீங்கள் எங்கள் கூட இடைப்படுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதலை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர எங்களுக்கு கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறத நாங்கள் உணர எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யுங்க. இந்த விடுதலையின் கூடாரத்துக்குள்ள வந்த நாங்கள் விடுதலை பெற்று கடந்து செல்லணும். இங்கிருந்து கடந்து செல்லும் பொழுது நாங்கள் விடுதலையோடு கடந்து செல்லணும்ப்பா. வர வேண்டிய நம்முடைய பிள்ளைகளை துரிதப்படுத்தி கூட்டி சேருங்க. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படணும் ஆண்டவரே. நீங்க வெளிப்படுங்க, எங்களை மறைத்து உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பாடல், ஆராதனை, சங்கீதங்கள், சாட்சிகள், தெய்வ செய்தி, திருவிருந்து ஆராதனையிலும் இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய செட்டைகளுக்குள்ளாக வந்திருக்கிற எனக்கு உங்களுக்கும் அடைக்கலம் உண்டு. ஆமென். அவருடைய சிறகுகளாலே மூடுகிறவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, அவர் என்ன சிறகுகளால மூடி மறைச்சி என்னை கூட்டிட்டு வரவருன்னு? ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்மளை அப்படியே நடத்துகிறார். ஆமென். இந்த பாடல் இப்படியா சொல்லுகிறது, உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா அவர் செட்டைகளுக்குள்ளாக என்னை மறைத்து நடத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாடலாமா? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சாத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சாத்தியம் பரிசயம் கேடகமாம். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. ஆமென். அவர் முடிகிறவர். அடைக்கலம் தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிறாதே. உன் தேவனும் தாபரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிறாதே. உன் தேவனும் தாபரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. நம் சிறகுகளால் என்ன சிறகுகளால மூடுகிற தேவன். ஆமென். இதுவரைக்கும் என்னை சிறகுகளால மூடி என்னை நடத்தி வந்திருக்கிறார். தேவனும் அடைக்கலமே. ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஆமென். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. தம் சிறகுகளால் மூடுவார். வழிகளிலே எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. நம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வாலு சர்ப்பத்தையும் நீதிப்பார். அவன் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து ஆமாங்க. அவர் நாமத்தை நீங்க நம்பினீங்களா உங்களை முற்றும் விடுவித்து காத்திடுவார். காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. நம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தாப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவர். என்னை தாப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. நம் சிறகுகளால் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. மறுபடி சொல்லலாம். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. Oh, thank you Lord. அடைக்கலம் புகவே. சிறகுகளால் மூடுவார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய சிறகுகளால செட்டைகளால என்னை உங்களை மூடுகிற ஒருவர் இருக்கிறார். ஆமென். அவர் மூடி மறைக்கிற தேவனா இருக்கிறார். ஆலயம் செல்லுவது மகிழ்ச்சியா? ஆலயம் செல்லுவது மகிழ்ச்சியா? ஆமென். அப்பாடா சத்தம் வந்துருச்சு. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது தாவீது எவ்வளோ சந்தோஷப்பட்டால. நம்முடைய வாழ்க்கையில ஞாயிற்றுக்கிழமை என்னைக்குடா வரும் அப்படின்னு, லீவு நாள் என்னைக்குடா வரும் அப்படின்னு இல்லை, ஆண்டவரை தேடக்கூடிய நாள் என்னைக்கு வரும்னா இல்லை, அந்த
ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த ஒரு 2 மணி நேரம் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் தருகிற பாக்கியம், அவர் இடைபடுகிற விதம், அவர் பேசுகிற விதம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாடல் இப்படியா சொல்லுகிறது: அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆமென். அவருடைய வீட்டின் நன்மைகளால் நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆமென், ஆமென். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மைகளாலே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. எம் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே, சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவன். ஆமென். துதித்திட தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே இயேசுவே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். மறுரூபத்தின் தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட தொழுதிட தூயவரே இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. ஆமாதான, நன்மை செய்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்க வந்திருக்கிறோம்ல. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆமாப்பா, என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம்,
தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையை ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு ஆமாப்பா நாங்க அன்பு கூற வந்திருக்கிறோம் யெகோவா தேவனையே துதித்திட தொழுதிட வந்தோம் தூயவரே ஹalleluya கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா ஆண்டவர் கன்மலையாய் இருக்கிற தேவன் ஆமென் என் பலனாகிய என் கர்த்தர் ஒரு வசனம் சங்கீதக்காரன் இப்படியா பாடுறான் சங்கீதம் 29:11 கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தனது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் ஆமென் ஹalleluya அவர் பலனை தருகிறார் அவர் சமாதானத்தை தந்து ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் இந்த பாடல் இப்படி ஆசிரியது என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக இது அழகா இப்படி இந்த சங்கீதம் 18 என் பலனாகிய கர்த்தாவை உண்மையில் அன்பு கூறுவேன் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறேன் ஆமென் ஹalleluya துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் ஆதலால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் ஆமென் நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது எனக்கு அவர் என்னென்னலாமா இருக்கிறாருன்னா என் துருகமா இருக்கிறாரு என் நம்பிக்கையா இருக்காரு என் கேடகமா இருக்கிறாரு என் இரட்சண்ய கொம்பா இருக்கிறாரு என் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார் ஆமென் ஹalleluya என் பலனாகிய கர்த்தர் நான் அன்பு கூறுவேன் என் பலனாகிய கர்த்தரில் அன்பு கூறுவேன் ஆண்டவரை நேசிக்கிறது அவரை எப்படி நேசிக்கணும் அப்படின்னு விரும்புறாரு தெரியுமா அந்த கடந்த நாள்ல படிச்சுட்டு இருந்தேன் நம்ம அம்மா அப்பாவோட நம்ம பிள்ளைங்களை நேசிக்கிறதோட அவரை நேசிக்கணும்னு விரும்புறாரு என்னை விட வேற எதுலையும் பொருளா இருந்தாலும் சரி மனுஷனா இருந்தாலும் நேசிச்சிடாத நான் உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன் என்னை நேசிக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார் நிறைய பேர் அந்த என்னை மாத்திரம் எல்லாரும் நேசிக்கணும் அப்படின்னு விரும்புவோம்ல பொறாமை குணம் இருக்குல்லச்சா அவன் இந்த காலேஜ் ஸ்கூல்ஸ்ல என் ஃப்ரெண்டு அவங்க கூட மாத்திரம் பழகுறான் என் கூட பழக மாட்டேறான் அப்படின்லாம் நிறையா இது பண்ணுவாங்க ஆண்டவர் அப்படிதான் என் பிள்ளை என்கிட்ட மாத்திரம் தான் நேசிக்கணும் என்ன நேசிக்கணும் ரொம்ப நேசிக்கணும் அப்படின்னு விரும்புறாரு அவன் என் பலனாகிய கர்த்தர்ல நான் அன்பு கூறுவேன் அவன் பாடலாமா கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக நீரந்த கன்மலை என் கோட்டை என் இரட்சகர் என் தேவன் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் இரட்சண்ய கொம்பு நீர் என் கண்மலை என் கோட்டை என் இரட்சகர் என் தேவன் நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் இரட்சண்ய கொம்பு என் பலனாகிய கர்த்தாவே நான் என் பலனாகிய கர்த்தாவே
ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீ. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீ. விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீ. விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீ. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மேல் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மேல் அன்பு கூறுவேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே, சொல்லலாமா? நான் உம்மேல் அன்பு, என் பலனாகிய ஓ இயேசுவே, நான் உம்மேல் அன்பு கூறுவேன். என் பலனாகிய, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மேல் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மேல் அன்பு கூறுவேன். என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் அவர் உயர்த்தப்படுவர். அவர் உயர்த்தப்படணும். என் கன்மலையானவர் துதிகளுக்கு பாத்திரவர். அவர் ஒருவர் மாத்திரம்தான். ஓ, உயர்த்தப்படுவீராக. நீர் என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. பலனாகிய, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உங்களை நான் அன்பு கூறுகிறப்பா. சொல்லலாமே? என் பலனாகிய கர்த்தாவே, உங்களை நான் அன்பு கூறுறேன். அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தர், அவரில் அன்பு கூறுகிறேன். சங்கீதக்காரன் இப்படியா சொல்றான் 31:19. நம்முடைய இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமும் இதுதான். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்திரருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதாயிருக்கிறது. ஆமென். அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை, அவருடைய நன்மை எவ்வளவு பெரியதாயிருக்கிறது. ஆமென். எழுந்து நின்ற ஆண்டவரை ஆராதிக்கலாமா? இந்த மாதத்துல கர்த்தர் எனக்காக, உங்களுக்காக அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை, அது பெரியதாயிருக்கிறது. அது பெரியதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்துல கர்த்தருடைய நன்மை, அவர் எனக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை, அது பெரியதாயிருக்கிறது. அது பெரியதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்திரருக்கும் அவரை நம்புகிறவர்களுக்கும் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறது. நம்ம அவரை நம்பிதானே வந்திருக்கிறோம் இல்ல? அவரை நம்பி வந்திருக்கிற என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில
என் பலனாகிய கர்த்தர், என் பலனாகிய கர்த்தர். நான் உண்மையில் அன்பு கூறுறப்பா. அவர் அவர் விரும்புகிறது அது ஒண்ணு மாத்திரம்தான், என்ன நேசிக்கணும் அப்படின்னு அவர் விரும்புறாரு. அவர் வேற ஒன்னையும் கேட்கவே இல்லை. என்ன நேசிக்கணும், என்ன ஆராதிக்கணும், என் பிள்ளைங்க என்ன நேசிக்கணும். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய நான் உம்மில் அன்பு கூறுவே. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். ஆமாங்க, என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டி. உயரத்தில் இருந்து உம் கரப்பா, உங்க கரத்தை நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. முழு மனதோடு சொல்லலாமா? என் பலனாகிய கர்த்தர் நீங்க தான்ப்பா. நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நேசிக்கிறேன். உம்மில் அன்பு கூறுவேன். உங்களை நேசிக்கிறோம்ப்பா. ஏன் தெரியுமா? எனக்கு எல்லாம் அவர்தான், எனக்கு எல்லாம் அவர்தான். என் பிரச்சனைகள் நடுவுல, என்னுடைய கவலைகளின் நடுவுல, என்னுடைய தனிமையின் நடுவுல, என்னுடைய பயத்தின் நடுவுல என் இயேசு என்னோடு இருக்கிறார். அவர் என்னோடு இருந்து நடத்துகிறார். என் வாழ்க்கையின் நடுவுல என் வெளிச்சத்தை, எனக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர் அவரே. எல்லாம் நீரே, என் எல்லாம் நீரே. சொல்லலாமா? எல்லாம் நீரே இயேசுவே, என் எல்லாம் நீரே, என் எல்லாம் நீரே, என் எல்லாம் நீரே, என் எல்லாம் நீரே இயேசுவே. நடுவினிலே உம் பாசத்தை உணரட்டுமே. என் கவலையின் நடுவினிலே உம் கரத்தை காணட்டப்பா. என் பிரச்சனைகள் நடுவில் உம்முடைய பாசத்தை நாங்கள் உணர கிருபை செய்யுங்கப்பா. என் கவலையின் நடுவினிலே உம் கரத்தை உணர. எல்லாம் எல்லாம் நீரே, என் எல்லாம் நீரே, எல்லாம் நீரே இயேசுவே. எல்லாம் நீரே, என் எல்லாம் நீரே, எல்லாம் நீரே இயேசுவே. என் தனிமையின் நடுவிலே, என் தனிமையின் நடுவினிலே உம் தயவு காணட்டுமே. என் பயத்தின் நடுவினிலே உம் பலத்தை உணரட்டுமே. என் தனிமையின் நடுவினிலே உம் தயவு தாங்கட்டுமே. என் பயத்தின் நடுவினிலே உம் பலத்தை உணரட்டுமே. எல்லாம் நீரே,
சொல்லாமா, எனக்கு எல்லாம் நீங்க தான்ப்பா, நீர் ஒருவர் மாத்திரம்தான் எனக்கு எல்லாம். இயேசுவே எல்லாம் எல்லாம் நீரே. இயேசுவே என் வாழ்க்கையின் நடுவினிலே வெளிச்சம் வீசட்டுமே. என் வாழ்க்கையின் நடுவினிலே வெளிச்சம் வீசட்டுமே. என் வாழ்க்கையில் எல்லாரும் கேட்கலாமா? என் வாழ்க்கையின் நடுவினிலே வெளிச்சம் வீசட்டும்பா. என் வாழ்க்கையின் நடுவினிலே வெளிச்சம் வீசட்டுமே. எல்லாம் நீரே, எல்லாம் நீரே, எல்லாம் நீரே, எல்லாம் நீரே. இயேசுவே எல்லாம் நீரே, எல்லாம் நீரே, எல்லாம் நீரே. இயேசுவே சொல்லலாம், எல்லாம் நீரே, எல்லாம் நீரே, எல்லாம் நீரே, எல்லாம் நீரே. இயேசுவே எல்லாம் நீரே, எல்லாம் எல்லாம் நீங்க தான்ப்பா, எனக்கு நீங்க மாத்திரம்தான். எல்லாம் நீரே, எல்லாம் நீரே, எல்லாம் நீரே. பெருங்காற்று அடங்கி போ, எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று ஆமாங்க, எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் கண்மலையும் மறுபடியும் சொல்லாமா? பெருங்காற்று, பெருங்காற்று அவருடைய நாமத்துக்கு முன்பாக, அவருடைய வல்லமைக்கு முன்பாக நம்முடைய தடைகள் எம்மாத்திரம். இந்த காலை வேளையிலே நம்முடைய தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுகிறவர் முன்னே செல்கிறார். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா சொல்லலாமா? இயேசுவே, இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேபில் தீச்சூளை நாடுவில் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபில் தீச்சூளை நாடுவில் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே
சிறைச்சாலைகளை உடைக்கிற தேவன். நாமம் முறையிடணும். சங்கிலிகள் நிரந்தரம் அல்ல. அடைபட்ட கதவுகளை திறக்க நம்முடைய இயேசுவால முடியும். சிறைச்சாலை சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரம் அல்ல. உங்க நாமம் உயர்த்தும் போது மறுபடியும் சொல்லாமா? சிறைச்சாலை சிறைச்சாலை சங்கிலிகள் கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை அவரால் உடைத்து தெரிக்க விட முடியும். ஓஹோ, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கட்டுகள் எல்லாவற்றையும் அவர் உடைத்தெறிகிறவராயிருக்கிறார். சிறைச்சாலை போல உள்ள எல்லா கட்டுகளையும் உடைத்தெறிகிறார். உங்க நாமம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, அப்பா, என் வாழ்க்கையில உள்ள எல்லா சிறைச்சாலை போல உள்ள கட்டுகளை உடைத்தெறிங்க. எங்களுக்கு தடையா இருக்கிற எல்லா கட்டுகளை உடைத்தெறிகிறப்பா. ஓ, இன்று மேன்மை அடையாதும் பாடுவே பாடுவோம். அல்லேலூயா, சலாம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா, உமக்கே மகிமை. யாவே பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. உம்முடைய வல்லமைகளுக்காக நன்றி அப்பா. சிறைச்சாலை கதவுகளை திறந்த தேவன், அஸ்திபாரம் அசைக்கப்பட்டது. ஒரு நிலநடுக்கம், பூமி அதிர்ச்சி ஏற்படுது. இன்னைக்கு நம்மளும்
நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை உயர்த்தும் பொழுது நம்மை சுற்றியுள்ள கட்டுகள், எப்படி அன்னைக்கு பவுலும் சீலாவும் ஆராதித்த பொழுது ஒரு பூமி அதிர்ச்சி வந்து அவர்களுடைய கட்டுகள் எல்லாம் உடைந்து போனதோ, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை உயர்த்த 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 உயர்த்த, அவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த உயர்த்த, நம்ம வாழ்க்கையில தடையாயிருக்கிற எல்லா காரியங்களும் உடைந்து எரியும். பெருங்காற்று அவருக்கு கீழ்ப்படியும் என்றார், காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படியும் என்றால், இந்த கால வேளையிலே நான் உங்களுக்கு சொல்றேன், நமக்கு இருக்கிற எல்லா பெருங்காற்று சொல்றேன், நமக்கு தடையாய் நிற்கிற பெருங்கடலாய் இருக்கட்டும், எனக்கு உங்களுக்கு வழியை திறக்கும். சிறைச்சாலை போல உள்ள எல்லா கட்டுகளும், சங்கிலி போல எல்லா கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அவர் உடைத்து எறிவார். அவர் நாமத்தில் வல்லமை உண்டு. இந்த கால வேளையிலே அவருடைய நாமத்தை உயர்த்துகிற நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எல்லா கட்டுகளையும் உடைத்து எறிகிறவராய் இருக்கிறார். ஓ இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. சொல்லலாமா? இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம், your name alone, Lord. We are just lifting up your name alone, Lord. Hallelujah. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவோம் பாடுவோம். Thank you, Lord. Thank you, Lord. கடந்த மாதங்கள் எல்லாம் 6 மாதங்கள் நம்மளை கண்மணி போல பாதுகாத்த, வியாதிகளிலும் பலவீனங்களிலும் விபத்து நாசமோசங்களுக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை விடுவித்து, இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில அவரை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு தருணத்தை கொடுத்திருக்கிறார்ல, அந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாமா? ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க கடந்த மாதமெல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்களே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துறோம். உங்களுக்கு நன்றி அப்பா. நன்மைகளை எங்க வாழ்க்கையில செய்தீங்களே, தடைகளை எல்லாவற்றையும் நீக்கினீங்களே, வியாதிகள் எல்லாவற்றையும் மாற்றினீங்களே, உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. மீதியான வேலை நீர் எங்களோடு இடைப்படுங்க, பேசுங்கப்பா. சங்கீதங்கள், சாட்சிகள், தெய்வ செய்தி, இறுதி ஜெபம் மற்றும் திருவிருந்த ஆராதனையில நீர் எங்களோடு இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் நின்ற விதமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். நாம் நின்ற விதமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியான சங்கீதம் 45. சங்கீதம் 45. சோசானீம் என்னும் வாத்தியத்திலே வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட நேச பாட்டாகிய சங்கீதம். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறனுடைய எழுத்தாணி. சௌரியமானே, உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு
உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். ஜன சதலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். உமது நாயகிக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு. ராஜஸ்திரி ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பார்சத்தில் நிற்கிறாள். அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்துகொள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். அவள் உடை பொற்சரிகையாயிருக்கிறது. அவர்கள் மகிழ்ச்சியோடே களிப்போடு வந்து ராஜா அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாவப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். ஆமேன், ஆமேன்.